Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நம்ம எல்லாருமே நமக்கு ஹீரோ தான். இங்கே வந்து சினிமாவில் வந்து உருவத்தை வச்சு தான் இங்கே யார் யார் ஹீரோங்கிறது டிசைட் பண்ணும். ஒரு அழகு தேவைப்படுது, இவங்க தான் ஹீரோவாக நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லா படமுமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஒரு படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுறவங்க அது வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரகிள். அதாவது எங்களுக்கு ஆடியன்ஸ் ஒத்துக்கிற வரைக்கும் பெரிய ஸ்ட்ரகிள். எல்லா படத்துலேயும் நடிகர்கள் தான் வந்து நம்ம மெயினாக எங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இதில் வந்து இந்த கும்பலில் உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒரு பாத்ரூம் சைஸ் ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் இருந்திருக்கேன். ஒரு சைஸு அந்த இன்னொரு ஆள் படுக்க முடியாது. சமையல் பண்ணோன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் படுக்க முடியும். அப்படிப்பட்ட ரூமில் தான் நான் இருந்தேன். என்னுடைய நண்பர் தான், நல்ல நண்பர். அவருக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா, இதுக்கப்புறம் இந்த வேலை வேணாம், பாவம் கஷ்டப்படுறான், நீ வேணாம் வேறு வேலையை போய் பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை. அவரும் அதே துறையில் தான் இருக்கார். இப்போ சிங்கம்புலி சாராக இருக்கட்டும், மகாராஜாவில் நம்மளுக்கு அப்படி இருந்ததை பார்க்கும்போது, ஏன்னா அவர் பண்ணுவார் நம்ம நினச்சோமா இல்லை, ஓகே அந்த மாதிரி உங்களை இமேஜின் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி நடிக்கணும்னு ஆசை இருக்கா நெகட்டிவ் ரோல்ஸில்? ஆக்சுவலாக அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது தெரியுமா, டைரக்டரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஹாய் சார், நேஷ்னல் அவார்ட் வின்னர் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா வந்து உங்களை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், படங்களில் நிறைய ரோல்ஸில் பார்த்துருக்கோம். நீங்கள் லீடாக நடிச்சும் பார்த்துருக்கோம், சப்போர்ட்டிங் லீடுக்கு நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அந்த ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு இவ்வளோ இயர்ஸ் நீங்கள் இங்கே சர்வே பண்ணியிருக்கீங்க? அண்ட் உங்களோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நார்மல் சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் வர்றவங்களுக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்கும். பட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாமே தாண்டி இப்போ நீங்கள் லீடாக பண்ணுறீங்கல்ல, அது எவ்வளோ பேரோட கனவு சார்? அது எப்படி இருக்குது? கண்டிப்பாக நான் வந்து அழகுசாமிங்கிற ரிலீஸ் அப்போவே நான் ஆடியோ லாஞ்சில் தான் சொன்னேன், நான் கண்டும் காணாத கனவு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதை நான் என்னென்னா நம்ம எல்லாருமே நமக்கு ஹீரோ தான். ஆனால் இங்கே வந்து சினிமாவை வந்து உருவத்தை வச்சு தான் இங்கே யார் யார் ஹீரோங்கிறது டிசைட் பண்ணுது. ஒரு அழகு தேவைப்படுது, இவங்க தான் ஹீரோவாக நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எனக்கு இப்போது ஹீரோவாக நான் நடித்த பிறகு அதை உடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் நம்பிக்கை இதுவே நிறைய படங்கள் உடைச்சிருந்தாலும் நிறைய நடிகர்களுக்குள்ள என் லைஃப்பில் எனக்கு உடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னென்னா நான் ஒரு வெறும் காமெடியன் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு உருவத்தை பார்க்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன ராஜா அழகு அப்படின்லாம் சொல்லுவாங்க நமக்கு. அதான் ஆனால் நமக்கு காலப்போக்கில் நம்ம ஒரு இடத்துலையும் போகும்போது நீ குள்ளம்மா இருக்க, ஒரு மாதிரியாக இருக்க இப்படிலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா? அப்போ நானே டிசைட் பண்ணிட்டேன், நம்ம உருவத்துக்கு வந்து காமெடி தான் செட் ஆகும் அப்படின்னா நான் காமெடி தான் வரணுன்னு தான் நான் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெண்ணிலா இப்படி காமெடியாகவே நான் நினச்ச மாதிரி அமைஞ்சது. அழகர்சாமி குதிரை இப்படி பண்ணும்போது எனக்கு ஷாக்கிங். டேரக்டர் சொல்லும்போது நீ தான்டா லீடு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வெற்றி தான் எனக்கு இந்த சினிமா கொடுத்த பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். அண்ட் யார் சொல்கிறது இதுதான் அழகு இதுதான் அழகு இல்லைன்னு, ஓ இதுதான் அழகு இதுதான் அழகு இல்லைன்னு சொல்கிறது சினிமாவில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க வரமுறை பண்ணது தானே இது. அப்போது கண்ணாடின்னு ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம், அதுலேயும் தெரியும் ஒருத்தர் சொல்கிறாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் இது மக்களுக்கு பிடிக்கிறது. அது மக்கள் வந்து அதை பார்க்குறது இல்லைங்கிறது நம்மளை மாதிரி ஆள் நடிக்கும்போது அது அவங்க பார்க்கலங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. யாருமே வந்து அழகெல்லாம் பெருசாக இது இல்லை, அது ஒரு கேரக்டராக நடிக்கும்போது அந்த கேரக்டராக பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐயா அண்ட் இந்த படம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னும் போது என்னடா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு அது இதை விட்டுருக்காங்கன்னு நினைச்சேன். அது ஃபர்ஸ்ட் நான் தம்ப்லைன் பார்க்கும்போது அப்புறம் இல்லையே, ஓகே படம் பேரே வா என்ன சம்மந்தம் இதுன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாரும் பர்த்டே தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க, நாங்கள் இங்கே வேற செலிப்ரேட் டெத் ஆனிவர்சரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லும் போதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு எதுவும் நான் மாற்றி ஆடியோ கிளிக் பண்ணிட்டனோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதுவுமே அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் எதுக்காக பண்ணக்கூடாதுன்னும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே ஒருவேளை தப்பாக பார்க்குறோமா கரெக்டாக பார்க்குறோமா அப்படின்ட்டு. ஸோ அந்த கியூரியாசிட்டி ஒன்று பில்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அது வேறு லெவல். எஸ் தேங்க்யூ. என்னென்னா கதை அந்த மாதிரி ஒரு ராஜீவ் சந்திரா சார் வந்து ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் திடீர்னு அர்ஜென்ட்டாக என்னை கூப்பிட்டு பேசினார். அவர் மலையாள டைரக்டர், மலையாளத்தில் 2 படம் பண்ணியிருக்காரு.
கூப்பிட்டு அவர் லொக்கேஷன் போகிறாரு, இத்தனாந்தேதி ஷூட்டிங் வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் கூப்பிட்டு ஒரு மணி நேரம் கதை சொன்னார், அவ்வளோதான். பார்த்தா அடுத்து நான் ஷூட்டிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு மீட்டிங்கே கிடையாது. ஆனால் இப்போ சொல்லும்போது எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. இதில் ஒரு மெசேஜ் இருக்குது, நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்தில். அதை வந்து நம்ம போர் அடிக்காமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அது ஹாப்பி. அண்ட் உங்ககிட்ட நான் முன்னாடி பேசிட்டு இருக்கிறப்போ சொன்ன மாதிரி தான், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரை பார்த்துருக்கோம், இல்லைன்னா கொஞ்சம் அந்த கிரே ஷேட்குள்ளே டச் ஆகிட்டு நீங்கள் வந்ததையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக அந்த ஒரு குடிச்சிட்டு அந்த ஒரு வைபாக, அதுவுமே அந்த தப்பாக அவங்க காட்டலை. மேபி படத்தில் நம்ம பார்க்கும்போது அது வேற மாதிரி இது முடியலாம், ஆனால் அதை பார்க்கும் போதே ஃபன்னாக எல்லாருக்குமே ஒரு இப்போ ஸ்ட்ரீட் பிளேலாம் நம்ம பண்ணும் போது, தெருக்கூத்து பண்ணும் போதே குடிச்சாமா நான் நடிக்கிறேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டோட வந்து பண்ணுவோம். ஏன்னா அது நல்லா இருக்கும், வெரி ஜாலியாக. அது படம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் படம் பாருங்கள், ஆடியன்ஸுக்கு பயங்கரமான விருந்தான ஒரு படமாக இருக்கும். உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு லைஃபுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு பக்கா குடிச்சிக்கிட்டு ஃபேமிலியில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் அப்படி இருந்தவன் ஒரு நாள் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும்? ஐயோ, நான் சொல்கிறேன், நான் கதையை ஆரம்பிச்சிட்டேன், வேணாம். டைரக்டர் அப்புறம் நம்மளை வந்து வச்சு செஞ்சிருவாரு. ஏன் சார் படம் பார்க்க வேணாமா? சரி, ஓகே, லைட்டாக ஹிண்ட் மட்டும். ரெண்டாவது ஒரு ஹீரோயின் இந்த படத்தில் நல்ல ஐஸ்வர்யா அனில், எனக்கு பிடிச்சிருந்தது. செம்மையாக பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணோட எனக்கு ஒரு ரொமான்ஸ் சாங்லாம் இருக்குமா, நான் 2 நாளைக்கு விட்டுருவாங்க எப்படி இருந்தாலும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பொண்ணு பர்ஃபார்மன்ஸு நல்லா பண்ணியிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா அவங்க மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க, தமிழ் தெரியாதுன்னு நினச்சேன். பக்கா தமிழ் பேசுது அந்த பொண்ணு. அது ஹாப்பி. நடிச்சிருக்க சீன் எல்லாமே எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிறது தான் ஒரு படத்தில் ரொம்ப முக்கியம். அதுக்கு எங்களை செலக்ட் பண்ண டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. படமும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், 21 பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு வர்றோம். அண்ட் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் நீங்கள், இப்போ அதுக்கப்புறம் வந்து ரெக்கக்னிஷன் வந்து எல்லாருக்குமே மாறும். அந்த நேஷ்னல் அவார்ட்னும் போது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஒரு கிரெடிட் உங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது அது வேற லெவலில் மாறும். ஆனால் அது உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த இது இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போயிட்டுருக்கேன்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக. எல்லா படமுமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறது இல்லை, அது வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரகிள். ரெண்டாவது எங்களுக்கு ஆடியன்ஸ் ஒத்துக்கிற வரைக்கும் பெரிய ஸ்ட்ரகிள். அவங்களுக்கு பிடிக்கிறது ஒன்று இருக்குது, அவங்கள திருப்திப்படுத்துறது தான் படம் எடுக்கிறோம். அந்த திருப்திப்படுத்தி நாங்கள் திருப்தி ஆகிட்டோங்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. இந்த படம் பார்த்தோமா, நல்லா இருந்ததுப்பா, அவங்க காசு கொடுக்குறாங்க, பட் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், அது அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு காசு கொடுத்ததுக்கும் ஒரு சந்தோஷம். ஆமாம், இல்லைன்னா நமக்கு அந்த ஒர்த்து இல்லைல்ல. அவங்கள சந்தோஷப்படுத்தும் போது தான் எனக்கு ஒரு நடிகர்களுக்கெல்லாம் சந்தோஷம். அந்த வகையில் இந்த படம் வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணும். என்னென்னா கண்டிப்பாக அது அந்த நம்பிக்கை எனக்கு அந்த படத்தில் நான் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. ஒரு நல்ல விஷயம் டைரக்டர் சொல்லியிருக்காரு, போர் அடிக்காமல் ஃபுல் காமெடி கலந்து செகண்ட் ஹாப்லாம் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா சிரிப்பாங்க. அந்த நம்பிக்கை அது காரணம் நான் நடித்தேங்கிறத விட அந்த ஸ்கிரிப்டு, அதேமாதிரி இந்த ஊர் மக்கள் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள், எல்லா படத்துலேயும் நடிகர்கள் தான் வந்து நம்ம மெயினாக எங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இதில் வந்து இந்த கும்பலில் உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் படம் பார்த்த பிறகு நான் உங்ககிட்ட பேசுகிறேன், பயங்கர என்கேஜிங்காக இருக்கும். அதுதான் மெயின். அந்த படத்தில் அந்த ஊர் மக்கள் நடிச்சிருக்காங்க, அதை நாங்கள் படத்தில் தான் காட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ ட்ரெய்லரில் என்ன மட்டும் பார்த்தீங்க, ஹீரோயினி பார்த்தீங்க, அந்த ஊர் மக்கள் நடிச்சிருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அங்கே நடிக்கிறவங்க அங்கே நடிகர்களாக இருக்கவங்க தான் வந்து நடித்தாங்க. அங்கே கூத்துப்பற்ற பட்டு இந்த அங்கே ப்ரோக்ராம் பண்ண போகிறவங்க இவங்க தான் வந்து நடித்தாங்க. டைரக்டர் அது மெயின் வேலை வாங்கின விதம் வெரி நைஸ். அந்த படம் ஒர்க் பண்ண ஃப்ரீ ஹாப்பி. இப்போ நீங்கள் நிறைய படங்கள் இப்போ அடுத்தடுத்து லீடாக பண்ணீங்க அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல, அதாவது டு த பிகினிங் நீங்கள் வந்து உங்களை நான் பார்க்கும்போது உங்களோட ஒரு ஃபிலிமோகிராஃபிலாம் எடுத்து பார்க்கும்போது நான் நிறைய குட்டி குட்டி படங்கள் நிறைய பண்ணேன், நிறைய பின்னாடி நிற்கிற ரோலு அந்த மாதிரி சப்போர்ட்டிங் அட்மாஸ்பியர் நிறைய பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஒன்று இருந்திருக்கும்ல சார்? ஏன்னா மிச்சதெல்லாம் கூட விடுங்க, ஃபினான்ஷியலி கூட நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். அப்போது ஒரு பாத்ரூம் சைஸ் ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் இருந்திருக்கேன்.
ஒரு சைஸு, அந்த இன்னொரு ஆள் படுக்க முடியாது. சமையல் பண்ணணுன்னா அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் படுக்க முடியும். அப்படிப்பட்ட ரூமில் தான் நான் இருந்தேன். காரணம் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படாமல் யாருமே எந்த துறையிலையும் முன்னேற முடியாது. ஒன்று அப்பா கஷ்டப்பட்டுருக்கணும், இல்லைன்னா நம்மளே கஷ்டப்படணும். அதுதான். அந்த வகையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. நம்ம வந்து அப்படி இருந்தோம், இன்றைக்கி ஒரு நடிகராக இருக்கோம், நடிக்க வச்சுருக்காங்க. நான் என்னுடைய முயற்சிக்கு கிடைச்ச இதுவாக இருந்தாலும் நிறைய பேரோட ப்ளெஸ்ஸிங்னு தான் நான் சொல்லுவேன். நான் நல்லா வரும்னு நினைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நிறையா இருக்குது. என்னுடைய நண்பர்கள், சுற்றி இருக்க டைரக்டர்ஸ், அவங்களாம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு. அவங்களாம் வாய்ப்பு கொடுக்கலாம், நான் வந்து இவ்வளோ நாள் நான் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. பிஸி ஆகிட்டு இருக்கோம்னா இன்றைக்கி நிறைய பேர் வர்றாங்க. பட் வந்து நாங்கள் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோன்னா டைரக்டர் அவங்க பார்த்து கொடுக்குற விஷயம்தான். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்போ நம்ம கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம்டா அந்த பாதை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னா, அப்பியரன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்கல்ல, அப்பியரன்ஸ்னால் அவங்க ஒத்துக்கிறதுக்கே டைம் எடுக்கும். அண்ட் தென் நம்மளை காஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க யோசிப்பாங்க அந்த அப்பியரன்ஸால் அப்படின்னும் போது, அப்போ வந்து யாராவது அது பேஸ்டாக இல்லை முடியாது, இந்த ரோல் பண்ண வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கீங்கல்ல, அதாவது அவங்களே பார்த்து பா இவ்வளோ வளர்ந்துருக்காரா அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. அப்போ அந்த மயக்கம் எண்ணெயில வந்து தனுஷ் கடைசியில் அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவார்ல, அந்த மாதிரி மூமெண்ட்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? கண்டிப்பாக. எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார். அது யாருன்னு சொல்ல வேணாம், பட் ஷேர் பண்ணுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய நண்பர் தான், ஒரு நல்ல நண்பர், என் மேலே அக்கறை உள்ள நண்பர். அவர் அசோசியேட் டைரக்டர் ரைட்டர். பட் நான் படுற கஷ்டங்கள்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா, இதுக்கப்புறம் இந்த வேலை வேணாம், பாவம் கஷ்டப்படுறான், கிவ் அப் பண்ணிடு, நீ வேணாம், வேற வேலையை போய் பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை. அவரும் அதே துறையில் தான் இருக்கார், சினிமா துறை. பட் அவர் ஒரு அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர். அவரு டைரக்ஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு, டைரக்ஷன் பண்ணலை. பட் அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அக்கறையில், நீ வந்து சினிமா விட்டுரு, இதெல்லாம் முடியாது, உன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிறாரு. எனக்கு வெளியில் வந்துட்டு அவர் பெருமையாக நினைக்கிறதா அப்படின்னா எனக்கு கோபம் தான் வந்தது. எப்படா நீ, நான் முயற்சி பண்ணுறது வந்து முடியாதுன்னு நீ சொல்கிறது எப்படி? அது அந்த உரிமை யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும்தான் உண்டு. இது வேணுங்கிற டிசைட் பண்ணுறது. என்ன இருந்தாலும் ஒரு நண்பர், அவர் நல்ல எண்ணத்தை தான் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு அது ஒரு கோபமாகவே இருந்தது. அதுக்கப்புறமா நான் விடவே இல்லை. எல்லா கம்பெனியும் அலையிறது, வாய்ப்புக்காக அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அது டைரக்டருங்க கொடுத்தாங்க, இறைவனோட ஆசீர்வாதம். இன்னைக்கு பிஸியாக போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் அவரை பார்த்தீங்களா? இப்போ கூட பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன அந்த நேஷனல் அவார்டு வாங்கிட்டு அதையே நம்ம வச்சுக்கலாமே, ஏன்னா அதுதான் அது ஒரு பீக் அது. ஸோ அது வாங்கிட்டு நீங்கள் அவரை பார்த்தப்போ எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவருக்கே சந்தோஷமாக இருந்தது. அதுதான் ஹைலைட்டு. என்னென்னா அவரே எதிர்பார்க்கல, அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொன்னார். பட் நான் இன்னைக்கு ஒரு நடிகராக வந்த பிறகு அவர் சந்தோஷப்பட்டார். அது மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பர்சனை சொல்லும் போது எனக்கு வந்து தலை அஜித் பண்ணது தான் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவரை பார்க்கும்போது அவர் ப்ராமிஸ் பண்ணதுனால அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் செஞ்சார் உங்களுக்கு இல்லை? அவர் வீரம் அப்போவே ஃபோட்டோ எடுக்கிறார். அவர் வீரம் படம் டைமில் வந்து நான் ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, அவர் வர்றதுக்கு முன்னாடி என்னை மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுவேன், கரை எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுவேன். நான் ஒரு நாள் கூட என்னை வந்து வேறு ட்ரெஸ்ஸில் அவர் பார்த்ததே கிடையாது. நான் சொல்ல புரியுது. அப்போ இவர் இந்த கேரக்டர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவரை ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக காட்டலாமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு யோசிச்சிருக்காரு டக்குன்னு. ரெண்டாவது அவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் உண்மையாக. அவர் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்னு என்ன தான் வச்சு பண்ணாருங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த ஹேபிட்டு இருக்குல்ல, அதை வந்து அஜித் சார் எப்போவுமே, இப்போ கார் ரேஸாக இருக்கட்டும், அது கூட அவருடைய சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள், அதை பண்ணணும், பேஷன் ஒரு விஷயம் பண்ணுறாருல, அதே மாதிரி அந்த ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணார். அது எனக்கு உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு விஷயம். பயங்கர ரீச்சு, வேறு லுக்கு கிடைக்குதுல்ல அதில், ஒரு அது சந்தோஷமாக இருக்குது. நைஸ் நைஸ். ஆனால் அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்கல்ல சினிமாவில், அவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க சினிமாவில், அவங்க நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் போது அவங்க நம்மளுக்கு ஒரு அந்த மாதிரி வேற யாராவது பண்ணியிருக்காங்க சார்? நம்மளுக்கு தெரியாதுல்ல அது. உண்மையாகவே இதில் சிவகார்த்தி எனக்கு தெரிஞ்சு அதை விட விஜய் சேதுபதி பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு. வெண்ணிலா கபடி குழு, அப்புறம் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அங்கங்கே பார்த்து ஒரு நல்ல பழகின நண்பர்கள். இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரமோஷன், ஃபஸ்ட்டு லுக்கு வெளியிட்டதுலேருந்து
இந்த படம் ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் அந்த ப்ரொமோஷனுக்கு எனக்காக வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் சேதுபதியை நண்பனாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா ஒரு நடிகன் வந்து ஒரு நல்ல நடிகன் அவர், இன்னொரு நடிகன் வந்து வளரணுங்கிறது இங்கே எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த வகையில் நண்பன் விஜய் சேதுபதி சான்ஸே இல்லை. என்னென்னா எதையும் எதிர்பார்க்காம எனக்கு தெரிஞ்ச நண்பன் அப்படின்ட்டு எனக்கு ப்ரொமோஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண விஜய் சேதுபதியை மறக்கவே கூடாதுன்னு நாங்கள் நினச்சிருக்கோம். எங்கள் டீமே ரொம்ப ஹாப்பி. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லாதப்போ சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாது, சேதுவும் சரி, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. சேதுபதியெல்லாம் வந்து அவருக்கு ஒரு டப்பிங் யூனியன் கார்டே எடுத்து கொடுத்தாரு. இப்படி ஹெல்பிங் சென்ஸ் உள்ளவங்க தான் நம்ம நடிகர்கள், நல்ல நடிகர்கள் எல்லாருமே, வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் எல்லாமே ஹாப்பி. என்னென்னா ஒருத்தரை சப்போர்ட் பண்ணணும்ல, ஒரு ஆக்டருக்குள்ளே ஒரு சப்போர்ட் வேணும். நம்ம போய் நிற்கும்போது நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணால் என்ன, ஒரு விளம்பரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க பார்க்கணும், பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அந்த வகையில் விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப ஹெல்ப்பிங். தேங்க்யூ விஜய் சேதுபதி. அண்ட் சில கேரக்டர்ஸ் தான் சார் நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அதாவது கதைகளில் நம்ம பண்ணுற கேரக்டரு இதுதான். இப்போ நேஷ்னல் அவார்டு வாங்கினது அது தனி, ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சில ரோல்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுதான் எனக்கு ஒரு பிக் லெசன் கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு வந்து சினிமாவில் ஒரு நல்ல பாதை உருவாக்குச்சுன்னா அது எந்த கேரக்டர்? எனக்கு அப்படி சொன்னால் கில்லியில் ஒரே ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு இது மண்ணெண்ணையா நமக்கு மண்ணெண்ணையா நமக்கு அப்படின்னு அந்த சீன் வந்து நான் ஃபஸ்ட் நாள் படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போயிருந்தேன். கோயிலில் போயெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த படம் ஓடணுண்டா ஒரு சீன் வந்துட்டு செம்ம ஹிட்டு, பயங்கர ஹாப்பி. எனக்குலாம் அப்போ வந்து நேஷ்னல் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது. அங்கே வந்து ஏசியெல்லாம் கிடையாது. பார்த்தா க்ரௌடு தாங்க முடியல, என் சட்டையே நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக. அப்படி ஒரு க்ரௌடோட மக்கள் வந்து என்ஜாய் பண்ணது பார்த்து ரசித்த ஒரு படம். அப்புறம் அழகிய தமிழ் மகன் அதே மாதிரி ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழி விடுங்கோ. அதுமாதிரி தங்கர் பச்சன் சார் எனக்கு மறக்க முடியாது. அந்த டைமில் வந்து 9 ரூபாய் நோட்டு அப்படின்னு ஒரு படம் சத்யராஜ் சார் நடிச்சிருப்பார். அது ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன் பண்ணுறதை நம்ம பார்த்து தான் நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு வருது. அதுதான் உண்மை. அந்த சின்ன முயற்சி தான். அண்ட் இப்போ நினச்சி பார்க்கும்போது இது அவரா அப்படின்னே சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆக்டிங்கில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அண்ட் தளபதி அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? வெரி நைஸ் மேம். என்ன சொல்கிறதுன்னா, அமைதி சொல்லுவாங்கள்ல, எல்லாமே சும்மா சொல்லுவாங்க, அமைதி தன்னடக்கம் அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போவாங்கள்ல, அது உண்மையாகவே அவர்கிட்ட பார்க்கலாம். ஓகே, அப்பத்துலேருந்து அவர் வேலை அதேமாதிரி சின்சியர். இன்னைக்கு அவருக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குன்னா சும்மாலாம் கிடையாது, உழைப்பு. ஒரு டான்ஸ் அவரை மாதிரி யாருமே ஆட முடியாது இல்லை. கமல் சார் ஒரு டைமில் ஆடினாரு. எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் டான்ஸில் விஜயை தான் நான் வியந்து பார்க்குறேன். அவருடைய டான்ஸாக சான்ஸே கிடையாது. அதுவும் ஜஸ்ட் பார்த்துட்டு உடனே டேக் போயிடுவாராம். அதுதான் நீங்கள் விஜய் சாங் பாருங்களேன் சார், விஜய்னு சொல்லிடுறேன், விஜய் சார் சாங் பாருங்களேன், ஸ்க்ரீனில் நமக்கு எத்தனை வாட்டி பார்த்தாலுமே சலிக்காது. உண்மையா இல்லையா? அது பெரிய ஒரு விஷயம். அது விஜய் சாருடைய மேஜிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இப்போ பயங்கரமாக மிஸ் பண்ணுவோம். ஐயோ, அவர் வேற நடிக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. சார் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள் சார், நாங்களாம் இருக்கோம், உங்கள் ரசிகர்கள் இருக்காங்க. டெஃபினட்டாக. அண்ட் சில டைரக்டர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணப்போ ஜென்யூனாக நம்ம வந்து இவரை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சில ரோல்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி எந்த டைரக்டரை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க? சுசீந்திரன். எல்லாரையுமே மறக்கக்கூடாது. ஏன்னா வீரத்துலேயும் என் ரோல் நல்லாயிருக்கும், வேதாளத்துலேயும் நல்லாயிருக்கும். சுசீந்திரன் என்ன காமெடியாக நான் பார்த்துட்டு அப்படியே விடலை, அடுத்தது ஒரு ஹீரோ ஆக்குனார். அதுக்கப்புறம் நீ போடான்ட்டாரு, இப்போ வெளியில் பண்ணுற அப்படின்ட்டாரு. அப்போது சில கேரக்டர் அவர் கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு நான் கூப்பிட்டு இன்றைக்கி வரைக்குமே நான் சும்மா கெஸ்ட் அளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் படத்தில். ஏன்னா அவருக்கு ஒரு ஹாப்பி கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது சுசீந்திரன் சார் மறக்க முடியாது. நான் ஒரு காமெடியாகவும் வெளியே தெரிகிறேன், இன்றைக்கி ஒரு கதையின் நாயகனாகவும் தெரியணும்னா சுசீந்திரன் சார் தான்.
அவர் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த இன்டர்வியூ அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. அண்ட் உங்க பெயர் காரணம் என்ன? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைச்சேன். கடைசியில இப்ப கேட்கிறேன். உங்க பெயர் யார் அத வச்சாங்க சார் அந்த பேரை? சுசீந்திரன் சார் தான். அப்படியா? ஏன் அது வச்சாங்க அப்படி? அந்த கேரக்டர் பேர் அப்புக்குட்டி ஆக்சுவலாக. ரெண்டாவது என்ன அங்கே வந்தவங்க அந்த பேசும்போது எல்லாருமே அப்புக்குட்டினே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே அங்கே. அப்படிங்கிறப்ப ஏன் இதே பேராக இருக்கக்கூடாது, ஈஸியாக இருக்குது அவங்களை கூப்பிட்றதுக்கு. அது பிடிச்சிருக்கு அந்த பேர். நான் சார்ட்டே சொன்னேன், சார் டைட்டில் இதே பேரை போட்டுருங்க சார், நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு. என்னடா சொல்கிறேன், போட்டுருங்க சார். எல்லாரும் நீங்க தான் அத பண்ணது. இல்லம்மா இருக்கட்டும், எனக்கு என்ன கூப்பிட்டது அவங்க தானே எல்லாருமே. கரெக்ட். அதான் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அது இல்ல? அப்போ அவர் போட்டுடலாம்டா, நல்லா தான்டா இருக்கு, எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்டா பேசுறது அப்படின்ட்டு. அப்படி போட்ட பேர் தான் அது. உண்மையாகவே இன்னைக்கு ஒரு அப்புக்குட்டின்னா ஒரு அடையாளமா இருக்குல்ல. பட் அஜித் சார் சொன்னாருன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? பேரை மாத்த சொன்னாங்க. உங்க ஒரிஜினல் பேரை மாத்த முடியாது சார், மன்னிச்சுக்கிங்க. உங்களுக்கு அது அவ்வளவு பிடிச்சிருச்சு. மக்களுக்கு பிடிச்ச பேர் இல்ல அதுதான், அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்ப சிங்கம் புலி சாரா இருக்கட்டும், மகாராஜால நம்மளுக்கு அப்படி இருந்ததை பார்க்கும்போது, ஏன்னா அவர் பண்ணுவார் நம்ம நினைச்சோமா இல்ல. ஸோ அப்படி பண்ணப்போ ஓகே அந்த மாதிரி உங்களை இமேஜின் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி நடிக்கணும்னு ஆசை இருக்கா நெகட்டிவ் ரோல்ஸ்ல? நீ பார்க்கலையா? பார்த்திருக்கேன், பட் ஃபுல் ஃப்ளெஜ்டா. நீ பார்த்ததை மறந்துட்டேன்னு சொல்லு. சுந்தரபாண்டியன் ஓகே, அதுலயும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் நடிப்பீங்க. இன்னொரு படம் இருக்கு, நீ படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். எந்த படம்? வெந்து தணிந்தது காடு. ஓ ஆமா ஆமா ஆமா. பட் நான் என்ன சொல்றேன், அவர் எப்படி, அவர் தானே மெயின் கல்பிரிட்டே அதுல, அந்த மாதிரி சொல்றேன். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது தெரியுமா, டைரக்டரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. சீரியஸாவா சார்? பண்ண வேண்டியது திடீர்னு உடம்பு, எனக்கு அப்போ கொஞ்சம் நான் ஒல்லியாக இருந்தேன் அந்த டைமில், வேற ஒரு படத்துக்கு உடம்பு கம்மி பண்ணேன். அப்போது சார் நீங்கள் இன்னும் வெயிட்டாக இருப்பீங்கன்னு, அதே ஃபாலோவாக இருப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் கம்மி பண்ணிருக்கீங்க. இல்லை சார் நான் ஒரு படத்துக்கு வெயிட் கம்மி பண்ணிட்டேன் சார் அப்படின்னா. ஐயோ நான் எதிர்பார்த்த உடம்பு இப்போ இல்லையா அப்புக்குட்டி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மாறிடுச்சு. ஆனா நல்லா இருந்திருக்கும். நீங்க டெஃபினட்டா அந்த மாதிரி பண்ணணும் சார். நான் ரொம்ப மோசமானவங்க. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். உனக்கு ஏன் வில்லன் ஆகணும்னு ஆசை, நான் ஹீரோ ஆயிருக்கல, என்ன பிரச்சனை? ரெண்டுமே சார் நீங்க பண்ணணும். அதுக்கு அவ்வளவு நாலாம் சில படம்லாம் பார்த்து அப்பா நல்ல வேலை தான் பண்ணல, உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சுந்தரபாண்டியன் அதை அனுபவிச்சேன். என்னன்னா வெண்ணிலா கபடி குழு படம் வந்து நாங்கள் வெளியே வரும்போது எங்க எல்லாரையும் தூக்குறாங்க, ஓகேயா கொண்டாடுறாங்க. ஆனால் சுந்தரபாண்டியன் படம் பார்த்துட்டு நான் தியேட்டருக்குள்ள உட்காந்துருக்கேன், எல்லாம் என்னை முறைச்சி தான் பார்க்குறாங்களே தவிர எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது அப்போவே எனக்கு அந்த வில்லன் ரோல்லாம் கொஞ்சம் பயம்தான் இப்போ கூட. ஏன்னா ஒரு பக்கம் நடிகனாக பார்க்குறவங்க வேற, ஆடியன்ஸாக பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த நம்ம மேலே ஒரு கடுப்புலேயே பார்ப்பாங்க. வெந்து தெரிந்த கடை என்ன திட்டினாங்க நான் இருக்கும்போது, இவனாடா இவன் அப்படின்னாங்க நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனா பயங்கரமா அந்த ரோல் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நீங்க பாருங்க கமெண்ட்ஸ்லயும் இப்போ வரும், படம் பாத்தியா அந்த மாதிரி ஒண்ணு பாருங்க. பார்த்துட்டல அப்புறம் மறந்துட்டப்ப. இல்ல இல்ல எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா வேணும். அந்த மாதிரி சின்ன சின்ன இது எனக்கு. அவசரப்படாதமா, நான் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கேன். ஆமா வில்லனா அப்புறம் வில்லனே கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆமா என்ன நினைச்சிட்டு இப்போ 2 படம் வில்லனா பண்றவர. அப்புறம் பாருங்க நீங்க பண்ணிட்டு என்கிட்ட இப்ப சொல்லாம ஓகே பண்ணிட்டு தான் இருக்கேன், வில்லனாவும் பண்றேன் ஹீரோ. வெயிட்டிங் அதுக்காக. ஏன்னா இப்போ அதான் சார் ட்ரெண்ட், எல்லா ஹீரோல இருந்து விஜய் சேதுபதி சார்ல இருந்து எல்லாரும் தான் பண்றாங்க. இல்ல அது வில்லன் ரோல்னா அது எல்லா மனிதனுக்குள்ள ஒரு வில்லன் இருக்கான். இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த கதை ஒன்று சொல்லும், அந்த வில்லத்தனம் அதை வந்து எடுத்துக்கிட்டு பண்ணும்போது ஒரு வித்தியாசம் தான். அது நம்ம மூஞ்சில கொஞ்சம் ஓவரா தெரியுது போல இருக்கு. பண்ணா நல்லா இருக்கும் சார் டெஃபினட்டா. பட் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபயரா வயலன்ஸா. சரி ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். பட் இப்போ எங்கள் மக்களுக்காக ஏன் வந்து அவங்க படத்தை பார்க்கணுன்றதுக்காக அப்படி ஒரு நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நல்லா சிரிக்கலாம், பசங்களோட பார்க்கலாம், வெல்கர் கிடையாது படத்தில், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு தவறுதலான ஒரு பழக்கம், இது எங்கே போய் முடிஞ்சால் நம்ம குடும்பத்தில் என்ன நடக்கும், அப்படி ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காரு டேரக்டர். அதுக்காக சோகப்படம் நினச்சிடாதீங்க, ஃபுல் காமெடி தான் படத்தில். செகண்ட் ஹாப்லாம் போகிறதே தெரியாது படம். ஃபர்ஸ்ட் ஹாப் நல்ல கதை சொல்லியிருக்காரு, செகண்ட் ஹாப் காமெடி அப்படி தூக்கிட்டு போவோம். கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஞாபகப்படுத்தும். மெயினாக
இது பண்ணுறவங்க பாருங்க. டெஃபினட்டா. தேங்க்யூ ஸோ மச் சார். மேலும் மேலும் நீங்கள் நிறைய ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸாக நடிக்க வாழ்த்துக்கள். ஓகே, உன்னோட ஆசீர்வாதம். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.